வணக்கமானவர்களே, இன்று நாம் தாவர உலகின் மிக முக்கியமான ஒரு குழுவை பற்றி அறிய போகிறோம். நிலத்தில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்கு தண்ணீர் சார்ந்திருக்கும் விசித்திரமான தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள தயாரா? அவைதான் பிரையோபைட்டுகள். லிவராட்டுகள் அவற்றில் உடலமைப்பு, இனப்பெருக்கம் மற்றும் சூழலியல் முக்கியத்துவம் ஆகியவற்றை எளிமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள், பிரையோபைட்டாக்களின் உலகிற்கு பயணிப்போம். மலைப்பகுதிகளிலும் ஈரப்பதம் நிறைந்த நிழலான இடங்களிலும் பசுமையாக வளர்ந்து காணப்படும் இந்த சிறிய தாவரங்களே பிரையோபைட்டுகள். இவற்றில் பாசிகள் அல்லது மாஸ்கள் மற்றும் லிவராட்டுகள் அடங்குகின்றன. இவை உண்மையான வேர்கள், தண்டு, இலைகள் கொண்டிருக்காது. ஆனால் நிலத்தில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்கு தண்ணீரை அவசியம் சார்ந்திருப்பதால் பிரையோபைட்டுகள் தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. பிரையோபைட்டுகள் பொதுவாக ஈரமான, குளிர்ச்சியான மற்றும் நிழலான இடங்களில் வளர்கின்றன. மழைக்கு பிறகு பாறைகளின் மேல் அல்லது மரங்களின் அடிப்பகுதியில் பசுமையாக பரவி காணப்படுவதை நாம் அடிக்கடி பார்க்கலாம். பிரையோபைட்டுகள் நிலத்தில் வாழக்கூடியவை, ஆனால் பாலினப்பெருக்கம் நடைபெற தண்ணீர் அவசியம் தேவைப்படுகின்றது. இதனால் இவை தாவர உலகில் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெற்றுப்பாறைகளில் முதலில் குடியேறும் உயிரினங்களில் பாசிகளும் லைக்கன்களும் முக்கியமானவை. இவை பாறைகளை மெதுவாக சிதைத்து மண் உருவாக்குகின்றன. இதன் மூலம் பிற உயர்நிலை தாவரங்கள் வளர ஏற்ற சூழல் உருவாகின்றது. பிரையோபைட்டுகளில் தாவர உடல் ஆல்காக்களை விட சற்று அதிகமாக வேறுபாடு பெற்றுள்ளது. சிலவற்றில் இலை போன்று, தண்டு போன்று அமைப்புகள் காணப்பட்டாலும் இவை உண்மையான இலைகளோ தண்டுகளோ அல்ல. வேர் இல்லாததால் ரைசைடுகள் எனப்படும் நூல் போன்ற அமைப்புகள் மண் அல்லது பாறையுடன் தாவரங்களை பற்றி பிடிக்க உதவுகின்றன. பிரையோபைட்டுகளில் நாம் காணும் பசுமையான முக்கிய தாவர உடல் கேமெட்டோபைட் ஆகும். இது ஒற்றை குரோமோசோம் தொகுப்பை கொண்டது. ஹாப்ளாய்டு நிலையில் உள்ளது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்த்ரிடியம் எனப்படுகிறது. இதில் 2 கசையுடைய ஆந்த்ரோசூவாய்டுகள் உருவாகின்றன. பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆர்கிகோனியம் எனப்படுகிறது. இது குடுவை வடிவத்தில் இருந்து ஒரு அண்டச் செல்லை உருவாக்குகின்றன. மழைநீர் அல்லது நீர்த்துளிகள் இருக்கும்போது ஆந்த்ரோசூவாய்டுகள் நீரில் நீந்தி ஆர்கிகோனியத்தை அடைகின்றன. அங்கு முட்டையுடன் இணைந்து கரு உறுதல் நடைபெறுகிறது. கரு உறுதலால் உருவாகும் ஜைகோட் பல செல் கொண்ட ஸ்போரோபைட்டாக வளர்கிறது. இந்த ஸ்போரோபைட் கேமெட்டோபைட்டுடன் இணைந்து இருக்கும். அதிலிருந்து ஊட்டச்சத்தை பெறுகிறது. ஸ்பெக்னம் பீட் எனப்படும் எரிபொருள் உருவாக்க உதவுகிறது. மேலும் அதிக அளவு நீரை உறிஞ்சும் தன்மையால் தாவரங்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல பயன்படுகிறது. மண் அரிப்பை தடுக்கின்றன. பாறைகளை சிதைத்து மண் உருவாக்குகின்றன. எனவே சூழலியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை.